வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம என்னென்ன மெத்தட்லாம் பார்த்துருக்கோம்னா இன்ட்டு ஃப்ளோட்டு கேர் ரெஸ்டிங்கு டபுள் இதெல்லாம் என்னென்னா ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஒரு அவுட்புட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அவுட்புட் நான் 2 இன்புட் கொடுத்து ஆட் பண்ணேன்னா எனக்கு ஒன்றா கொடுக்கும், 4 கொடுத்து ஆட் பண்ணாலும் ஒன்றா கொடுக்கும். இதெல்லாம் தான் இது பண்ணும். ஆனால் எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் அவுட்புட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் லிஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ இதோட டேட்டா டைப் சொல்லணும். என்ன டேட்டா டைப்னா இன்டா, ஃப்ளோட்டா, டபுளா, ஸ்ட்ரிங்கா, கேரான்னு சொல்லணும். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இது மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இன்னும் நிறைய இருக்குது. என்னென்ன இருக்குது? இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள்ன்றது ஒரு ப்ரிமிட்டிவ் டைப், கேருன்றது ஒரு ப்ரிமிட்டிவ் டைப். இதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா பைட்டுன்னு இருக்குது, ஷார்ட்டுன்னு இருக்குது. பைட்டுனா சில டிஜிட் வலிக்கும் இருக்கும், ஷார்ட்னா அதுக்கு அடுத்து ஒரு பைட் வலிக்கும் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பெருசளவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் அந்த மெத்தட்ஸும் ஃபாலோயிங் வீடியோஸில் போட்டுடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னடா இதுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு போட்டிருந்தீங்களே, இப்போனா இன்டிஜர் அப்படின்னு போடுறீங்கன்னு கேட்பீங்க. அப்படின்னா எதுக்கு அப்படின்றது சொல்கிறேன். இப்போ மேலே இன்ட்டுன்னு கொடுத்தது நார்மல் கிளாஸ். ஓகேங்களா? இன்டிஜர் அப்படின்னு போட்டோன்னா அது wrapper கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. wrapperனா இந்த இன்டிஜருக்குள்ளே தான் இந்த இன்ட்டு வரும். ஃப்ளோட்டுக்கு கேபிட்டல் எஃப் போட்டிங்கன்னா கேபிட்டல் ஃப்ளோட்டுன்னு வரும், அது wrapper கிளாஸ். டபுளுக்கு கேபிட்டல் டி போட்டிங்கன்னா டபுள். அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? ஸ்ட்ரிங்குக்கு நார்மலாக, ஏன்னா ஸ்ட்ரிங் ஆல்ரெடி கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன். wrapper கிளாஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் wrapper கிளாஸ். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணால் இதுக்கு நீங்கள் என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லிஸ்ட் என்னென்னா java.util அப்படின்ற பேக்கேஜில் தான் இருக்கும். முன்னாடி நம்ம பேக்கேஜ்னா என்ன பார்த்தோம்? இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஒரு கிளாஸோ அதோட இதுவும் இருக்கும். இப்போ இம்போர்ட் பண்ணுறோம், அதாவது இது இந்த பேக்கேஜில் வரல, வேற ஒரு பேக்கேஜில் இருக்குது. அந்த பேக்கேஜை நான் இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அதை இம்போர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லிஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி லெஃப்ட்டுக்கு இருக்கான்னு போவோம். இந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா சைஸ் பார்க்கலாம், லிஸ்ட்டோட எம்டியான்னு பார்க்கலாம், கண்டென்ட்ஸ் அதில் என்னென்ன இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், ஹைட்ரேட் பண்ணலாம், அரேவா மாற்றலாம், நிறைய பண்ணலாம் லிஸ்ட்டை வச்சு. சரிங்களா? ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், கண்டென்ட்ஸ் ஆல் இது எல்லாமே அதில் இருக்கா, இன்னொரு லிஸ்ட் வச்சு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இருக்கான்னு பார்க்கலாம், இன்னொரு லிஸ்ட் வச்சு ஆட் பண்ணலாம் ஃபுல் லிஸ்ட்டையும், அப்புறம் ஒரு இண்டெக்ஸ் வச்சு. இதெல்லாம் நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இப்போ சின்ன சின்ன மெத்தட் பார்ப்போம். நான் கலெக்டிவாக நான் சொல்ல இல்லைங்களா, ஒரு மெத்தட் வச்சு ஒன்று உள்ளே போய் இன்னொன்று கொண்டு வரது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இது ரிட்டர்ன் டைப் கேட்குது. ரிட்டர்ன் டைப் என்ன இருக்கும்? டிஃபால்ட்டாக நல்லுன்னு இருக்கும். சரிங்களா? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் அது இதுக்கு தான் 0, 0, 0.0, 0.0 அப்படின்னு இருக்குமே தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் டைப் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பூலியன் ஒன்று இருக்குது, ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்குறது. அந்த மெத்தடையும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக இன்டிஜராக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம மேலே இன்டிஜர் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட் அப்படின்னே க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு போட்டுட்டு நியூ அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா என்ன டைப்பான லிஸ்ட்டு வேணும்னு கேட்கும். லிஸ்ட்டில் நிறைய டைப் இருக்குது. அரே லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு, லிங்கட் லிஸ்ட்டு, நிறைய டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட லிஸ்ட்டு எம்டியாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆடுன்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா 1 ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து லிஸ்ட்டு டாட்டு மறுபடியும் ஆடுன்னு கொடுக்குறேன். இண்டெக்ஸ் 2ல் போயிட்டு 5ன்னு கொடுக்க சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்தது இண்டெக்ஸு, அடுத்து கொடுத்தது இண்டெக்ஸ். இப்போ லிஸ்ட்டு டாட்டு ஆடு 2ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இதில் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம். சரிங்களா? நான் உங்களுக்கு ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? மறுபடியும் அதே தான் வழக்கம் போல் அந்த ஆப்ஜெக்டை கூப்பிட்றோம். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு லிஸ்ட்டு இன்டிஜர் மெத்தடு அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் பிரிண்ட்டே பண்ணிடுறேன் டைரெக்டாக. அதை பார்த்துக்காதீங்க. சிஸ்ஸோ
sysout உள்ள போயிட்டு லிஸ்ட்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக நான் ஃபஸ்ட்டு டைரெக்டாக அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். அவுட்புட் எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 0 1 5 2 அப்படின்னு வரணும், கரெக்டுங்களா? ஆனால் அவுட்புட் அப்படி வராது. என்ன? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் 1 2 4 5 வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, வராது. என்னன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டில் 1 2ன்னு வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா செகண்ட் இண்டெக்ஸ், இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன சொல்கிறேன் நான், இந்த மாதிரி வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற 4 எடுத்துகிட்டு 5 ஆட் பண்ணு அப்படின்னா லிஸ்ட்டில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக, இப்போ நான் இங்கே வந்து லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன் சரிங்களா, ஃபஸ்ட்டு வரும். இது வந்து நான் மாடிஃபை பண்ணேன், அது மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 2 4ன்னு இருக்குதுங்களா. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், செகண்ட் இண்டெக்ஸில் போய் 5 ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இது ஆட் பண்ணிடுச்சு. அப்போ 4 என்னாகும், நான் 4 டெலீட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை சரிங்களா. அப்போ இது டெலீட் பண்ணாது, எக்ஸ்ட்ராவாக அந்த இண்டெக்ஸை ஆட் பண்ணும். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு டாட்டு ஆடுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லிஸ்ட்டோட சைஸே அது உள்ளே பிரிண்ட் பண்ணணும். லிஸ்ட்டு டாட்டு சைஸ் அப்படின்னு கொடுத்தனா இங்கே என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டோட சைஸ் என்னவோ அது இங்கே ஆட் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க லிஸ்ட்டோட சைஸ் என்ன, 1 0 1 2 3 அப்படின்னா லிஸ்ட்டோட சைஸு 4 சரிங்களா. அதனால அந்த 4ஓட சைஸை நம்ம டைரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ண. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நான் ஏன்டா சைஸ் இது உள்ளே போகிறேன்னா நான் சொல்கிறேன் எப்படி அந்த அதுக்குள்ளேயே நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டு டாட்டு ரிமூவ் கொடுத்துட்டு இண்டெக்ஸில் போயிட்டு 3ன்னு கொடுக்குறேன் சரிங்களா. 3ன்னு கொடுத்துட்டேன்னா 3ன்ற இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை நான் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறேன். இப்போ பாருங்க, இதில் வந்து தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 0 1 2 3. தேர்ட் இண்டெக்ஸில் ஒரு 4 இருந்துச்சு, ஒரு 4 எடுத்துச்சு. சரி, இது கன்ஃபியூஷனாக இருக்கும்னு தெரியுது. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா, ஏன்னா 2 4 இருந்துச்சு ஒரு 4 இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா 2 இருந்துச்சு, இப்போ அந்த 2 வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதுதான் இப்போ இதில் போயிட்டு எதனா கால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், லாஸ்ட் இண்டெக்ஸ் கேட்குறேன், இல்லை வேண்டாம், ரிமூவ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லை இது வேண்டாம். சரி ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஓகே, தேங்க்யூ.